விக்ரமாதித்தன். வேதாளம் கதை. பழம்பெரும் காலத்தில் உஜ்ஜயினியில் நீதியும் தைரியமும் நிறைந்த மன்னன் விக்ரமாதித்தன் ஆண்டார். அவர் எப்போதும் சத்தியத்தையும் தர்மத்தையும் காத்தவர். ஒருநாள் ஒரு சித்தர் அவரை சந்தித்து, ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கியிருக்கும் ஒரு பிரேதத்தில் குடியிருக்கும் வேதாளத்தை கொண்டு வர கேட்டார். விக்ரமாதித்தன் அச்சமின்றி இருட்டான காடு நோக்கி புறப்பட்டார். அங்கு பெரிய மதில்மரத்தில் தலைகீழாய் தொங்கும் வேதாளத்தை பார்த்தார். மன்னா, நான் உங்களுடன் வருவேன், ஆனால் முழு பாதையும் நான் கதைகள் சொல்வேன். நீங்கள் பேசினால் உடனே நான் மரத்திலேயே திரும்பிச் சென்று விடுவேன் என்று வேதாளம் எச்சரித்தது. விக்ரமாதித்தன் மௌனமாகவே அதை தோளில் ஏந்திக்கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளத்தின் கதை. ஒரு கிராமத்தில் 4 அமைச்சர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு புத்திசாலி பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினர். அந்த பெண்ணின் தந்தை யாரை தேர்ந்தெடுப்பது என்று குழம்பினார். ஒருநாள் அந்த பெண் ஒரு புதிரை கூறினாள். என் கணவன் ஆக வருபவர் நான் சொல்வதைச் சரியாக புரிந்துகொண்டு எப்போதும் உண்மையை காக்க வேண்டும். அந்த 4வரிலிருந்து யார் அவளுக்கு சரியான கணவன் என்பதை தீர்மானிக்க சொல்லி வேதாளம் கேட்டது. வேதாளத்தின் கேள்வி. மன்னா, நீங்களே சொல்லுங்கள், 4வரில் யார் அந்த பெண்ணுக்கு சிறந்த கணவன்? நீங்கள் நியாயம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. மன்னன் பேசினால் வேதாளம் தப்பித்து விடும் என்பதை அறிந்தும் விக்ரமாதித்தன் உண்மை சொன்னார். அந்த பெண்ணின் புதிரை சரியாக புரிந்த அரசனின் மூத்த அமைச்சர் தான் உண்மையை மதித்தவர். ஆகவே அவர்தான் சிறந்த துணை. அத்தனைக்குச் சொல்லி முடித்ததும் ஹா ஹா என்று சிரித்துக்கொண்டு வேதாளம் பறந்து மீண்டும் மரத்தில் தொங்கிப் போனது.